அவன் உண்மையுள்ளவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஏன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும்? அந்த தெய்வம், அவனை வழிநடத்துகிற மெய்யான தெய்வன் அவர்களை சிறையிருப்பில் வைத்திருக்கிறாரே, அவருடைய நிலை, அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்களே. ஆனால் அப்படி இருக்கும்போது அவன் ஏன் உண்மையுள்ளவனாக, தேவனுக்கு தன்னை உண்மையுள்ளவனாக அவன் காண்பித்துக் கொள்ள வேண்டும்? உண்மையுள்ளவனாக தன்னை வெளிப்படுத்துவதனாலே என்ன நன்மை வரப்போகிறது அப்படின்ற ஒரு காரியத்தை எல்லோரும் சிந்திக்கத்தக்கதாகவே அந்த நாட்களிலே இருந்திருக்கும். ஆனாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உண்மையே உள்ள ஒருவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் என்பதை இந்த வேத பகுதிகள் வெளிப்படுத்துகிறது. ஆகையால நாம் நம்முடைய சபைகளை நடத்துகிறோம், நிறைய விசுவாசிகளை வழி நடத்துகிறோம் அப்படின்னா நாமும் அப்படி பிரதானிகளை போல தானியலின் ஒரு நிலையிலே நாமும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். தானியலை போல நாமும் சிலரை நமக்கு கீழே வைத்து அந்த பிரதானிகளையும் தேசாதிபதிகளையும் அவன் வழி நடத்துவதைப் போல அவர்கள் எல்லாம் உண்மையுள்ளவர்களாக உண்மையானபடி நடந்து கொள்வதற்கு கண்காணிக்கிற ஒரு அதிகாரமுடையவனாக ராஜா இவனை நியமித்திருக்கிறார். இந்த 120 தேசாதிபதிகளும் மற்ற 2 பிரதானிகளையும் விட தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லியும் பார்க்கிறோம். அப்படி அவன் மேற்பட்டவனாக இருக்க ஒரே தகுதி அவன் உண்மையுள்ளவன் என்பது மாத்திரமே. அவன் உண்மையுள்ளவன் என்ற ஒரே ஒரு காரியம் மாத்திரமே அவனை இவ்வளவு எல்லாரையும் கீழாகவும் அவனை மேலாகவும் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போய் வைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவ்விதமாக உண்மை உள்ளவனை எப்படி விக்கிரக தேசத்திலும் பொல்லாப்பும் அக்கிரமும் நிறைந்த ஒரு இடத்திலையும் உயர்த்தி வைக்கிறார் என்பது சாட்சியாக இது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நாம் இப்பொழுது இருக்கிற இந்த இந்திய தேசத்திலே நாம் கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் நாம் கர்த்தரிடத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கும் நமக்கு எளிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாழ்வு உண்மை ஊழியம் செய்வது எளிதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். என்றால் ஊழியம் செய்வது என்பது எளிதாக இந்த நாட்களிலே இல்லை. சத்தியத்தின்படி உண்மையான வார்த்தைகளை பேசுவது எளிதாக இல்லை. அப்படின்றால் உண்மையுள்ளவனாக நாம் நம்மளை காட்டுவது என்பது மிகவும் திகைப்புக்குரியதாக இருக்கிறது. சில இடங்களிலே நாம் சமரசம் செய்து கொள்கிறோமோ என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தானியேல் அவ்விதமாக எந்த சூழ்நிலையிலையும் தன்னை சமரசம் செய்து கொள்ள என்பது தான் அந்த வேத பகுதிகள் வெளிப்படுத்துகிறது.